நிசாசனி மாது நிசாசன மாதா எத்தனை மாசமா நிசாசனி சனி முடிச்ச பையன் சனி குடி போதி பையன் கைத நீ எப்ப வந்து அப்படின்னு குடிச்சு சனி ஏண்டா நிசாசனி சொல்லுறியா வல்ல கண்டி மாத்தினா ஏதோ நீங்க பொம்பளையா போந்துருக்கு அடக்கமா ஒடுக்கமா தரேன் பொம்பளை வந்துட்டா ஆமா ரோட்ல பாரு பண்ணிக்கமா எனக்கு கோவம் வந்துச்சு வந்துதுடா நான் ஆம்பளை பொம்பளை அது எனக்கு தெரியுமே என்ன தெரியும் இங்க தான் பொம்பளை உள்ள போனா என்னமா சரி என்ன பண்ணுங்க என் நாம தாண்டி நிசாசனி மாது அப்படியே இருக்கு நாடு தெரியுமா நகர் தெரியுமா காட்டா தான் தெரியும் அதோ பாரு நாடு ஒரு நாடு நான் எவ்வளவு பெருசு நான் கையை அங்க நீட்டு காட்டுறேன் நீங்க பாத்துக்கற என்ன காட்டு ரோடு காட்டு அங்க பாரு என்ன பாக்குறீங்க அப்படியே அடிக்கிட்டே இப்படி அடிப்பேன் அடிக்காதா ஒரு பொம்பளை அடிக்க கூட அப்படின்னு சிறுகிறான் பாருண்ணா அடிமேல ஏமா ஒரு அடி கூட ஏண்டி நாடு அதான் பாருன்னு சொன்னேன் பக்கத்துல ஒயிட் ஷாப் அது பக்கத்துல கல்லு கடை அது பக்கத்துல சாக்கடை கடை அத பாருமா அந்த விட்டு காட்டு அத பாருமா காட்டுறா என்னத்த காட்டு சொல்ற நாடு காட்டு நாடு ஆமா பாரா பாரா என்ன தெரியா பாரா ஐய் டா டேடியா அங்க மூட்டை போய் போறா புடி வாங்க பூச்சி போடுறாரு போடு என்ன காட்டுறா ஐய் இருக்கு ஒரு முடிய பத்தட்டு தோங்க எம்மா ஓ வாயா அதோ வா ஏதோ ஆயா பச்சைக்கற போட கட்டிக்கிறியா மூட்டை போய் போகுது இதுல பச்சைக்கற போட எங்க டோர் மேல கை போய் வாசிக்கணும் எங்க மேல வைக்கிறா ஓய் ஓஹோ ஓஹோ என்ன ஏய் அடடே அந்த ஆயி தேக்கமா ஏன்னா இருந்தாலும் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கை கட்டி தப்புதான் இத மனுஷன்மா ஆமாண்ணா நீ அடி சொல்றடா அது வேற தெரிஞ்சு யாப்புடி மூங்கன வடிக்குது ஏமா அது நாய் வாயிரண்டா என்னமா நாடண்டா நாடு அது நலம்பேர் நாடு நீ அவுத்து போட்டு ஓடு மாட்டாய் போட்டு கேளு அம்மால நீங்க குடுற 150 ஏறிங்க எவ்வளவு சம்பளம் நாங்களா 1000 ரூபாய் வாங்கி போறோம் 1000 ரூபாய் என்ன 1001 ஏன் வாங்கற நம்மளா ராவலாம் கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் ஏறோம் இந்த தூங்க போய் உட்கார்ந்துட்டே வாங்கி 1800 கேக்குறான் ஆயிரத்தி எப்ப கேட்டா ஆயிரத்தி பத்தாதுமா ஜென்ம நாளா தெரியுமா இருக்கா ஏன் ஜென்ம வாங்கி தரேன் ஜென்ம ஏய் நான்சென்ஸ் ஏய் ஓபிடா இல்ல போய் நான் தாண்டி அதுல உட்ரா அதமா சதரி நன்னா என்னடா ராகா கைல காமோதரி ராகா பாவரு வாங்கி என்னம்மா என்ன அட நான் தாண்டி ருத்ரா பூமி அதான் அப்படியே வெச்சுடா அப்பா வேற அப்படியே ருத்ரா பூமி தானே சீரு சிலம்போட ஆபீசர் தாண்டி அவன் என்னம்மா அவன் தாண்டி அவரு என்ன பண்ணுவா பணம் தருமா நீ தான அவரு ஒரு பொம்பளை பணம் தப்பா இல்லையா போடா ஒழுங்கா நீ ஒழுங்கா நில்லு ஏய் போடா இங்க பாருங்க கை கட்டறா பாருங்க பாருங்க விடடா பாருங்க
பாட்டு மூடு கூத்துற நான் போறேன் இல்லைங்க என்னமா பாட்டு எந்த கொட்டை சீக்கிரம் சொல்லுமா கொட்டை காட்டு சூத்தோட்டி பேரண்டி வெய்மா செம்புல எத்தனை முறை காரி மூஞ்சா என்னமா உனக்கு போனாப்பா என்ன அப்படிதானே இந்த ருத்ரபூமி தானே நானே எங்க வீட்டுக்கு இருந்தாலும் எனக்கும் 14 அளவு குறையுது உங்களுக்கு ஆமா ஒரு குறை இல்லையா வயிறு பக்கம் முன்னாடி தெரியுதா ஏண்டி வீட்டுல நாட்டுல தானே நீ நிலம் எப்படி பலம் போது நாடு எங்க நாடு உங்க நாடு அந்த நாட்டுல தானே எப்படி எங்க வீட்டை செல்வம் சரி போனா வந்துக்கணும் எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கும் ஒரு எவ்வளவு போறது என்னடா எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு ஒரு பெருத்த குறை ஒரு ரெண்டு பேரும் ஒரு குறை இருக்குது எனக்கு திருமணம் வாங்கிட்டு நாடு வேலை ஆகியும் எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் குழந்தை கிடக்கும் என்ன பண்ணிக்கிறான் வாழ்ந்தா இல்ல கோபியா ஓ போட காலத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட சொல்றாங்களா இவ்வளவு காலத்துக்கு சொல்றியா அம்மா குழந்தை இல்லடா போய் என்னன்னு கேளு குழந்தை இல்லடா அம்மாவுக்கு ஓ கோபி அண்ணா நான் என்னன்னு சொல்லுவேன் கோபி எனக்கு உங்க மாமாவுக்கு கேளாயிய இத்தனை வருஷத்துல குழந்தை இல்லை கோபி ஒரு பொம்பளைக்கு வரலாம் மாட்டாசிக்க போகிற மாணவரியா இல்லம்மா என் வீட்டுல பார்த்தா ஒரு பசுமாடு ஒண்ணு வாங்கலாம் புதுசா பசுமாடு வாங்கினீங்க அது ரொம்ப நாளா சேனாவாகவே இருந்தது நான் என்னடா பண்றது வித்துலாமான்னு பார்த்தேன் வித்துலான்னு பார்த்தேன் அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க என்னன்னு டேய் மாடு சேனை நிக்கணும்னா ஆஸ்பத்திரிக்கு ஓட்டிமோ சரி அப்படின்னு சொன்னாங்க மாட்டை ஓட்டிக்கின்னு போனேன் ஆமாம்மா அவங்க போன உடனே முதல்ல இப்படி ஒண்ணு இருந்துச்சுமா எப்படி தம்பி கோபி இங்க வாடி நீ தான் கேட்கணும் நான் கேக்குறேன் நீ சொல்ல அவன் செய்வான் அம்மா இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு அதான் தம்பியா அம்மா பட்டாம்பூச்சி வெளியே வருது பாரு இப்படி வாங்கிட்டு அம்மா முதல்ல இப்படி இப்படி சரி வளைய மேடி கம்பி ஆமாம்மா அதுக்கப்புறம் இப்படி ரெண்டு கம்பி இருந்ததுமா இப்படி ரெண்டு கம்பி இருந்தது சரி அம்மா இந்த கம்பி உள்ள மாட்டை ஓட்டிமா நிக்க வச்சு என் மாடு எப்படி தெரியுமா நின்று மாடு நிக்க வை மாடு நிக்க வை இதான் மாடு மாட்டை ஓட்டிமே அந்த கம்பி உள்ள இப்படி விட்டமா என் வீட்டு மாடு இப்படி நின்னுக்குதுமா டாக்டர் வந்தாரு அவர் கையில ஒண்ணு ஆமாமா என் மாடு இப்படி நின்னுதா அதுக்கப்புறம் ஒரு கொம்பு ஒண்ணு எத்த சொன்னாரு எத்தாந்த அது என்ன பண்ணாரு ஊருக்கு கூட சொல்லிட்டாரு என்ன போவாத மாடு வெளியே வந்துற போது ஓ வெளியே வந்துரும் பயம் சரி நீ குண்டு இது கொம்பு விட்டாச்சு டாக்டர் வந்தாரு வந்து என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு என்னடா பண்ணுடா இருடா இன்னும் கொஞ்ச நேரம் இருடா இந்த பசு மேரியா ரெண்டு பூசி பாருங்க அம்மா அது மாதிரி அவங்க மாடுங்க ஜென்ம
எருமாடு போட்டு போயா ஓ அவரோட ஊசி வேலை செய்யுது ஊசி எடுக்க போய் ஊசி போடுங்க எருமாடு கலர்ல இருக்கிற கையில போனாங்கடா டேய் எங்க வீட்டுல முதல் பால் எப்பவுமே கண்டுபிடிக்கிட்டான் அது மாதிரி அவங்க பசைடுவாங்க அந்த பசங்க இப்படி மனுஷன் பசங்க கண்டுபிடி வந்துட்டு வீட்டுக்கு ஒரு எருமை மாடும் பசு மாடு கணக்கு போயிட்டு இருக்கு என்ன இது அவன் மாடு இந்த ஒண்ணு போய் எங்க வீட்டுக்காரர் வரட்டா இந்த 40 நாள் சொல்லி ஒரு 2 பேரை வச்சுக்கல கையில என் பேர் நான் மாத்திக்கிறேன் அப்படியாவது புள்ள பெற்றுக்கிறியா பாக்கலாம் எனக்கு வாய் குத்துலேயே நம்மளும் என்ன குழந்தை இல்ல அதனால மன கஷ்டமா இருக்கிறீங்க கூத்துக்கு வந்தியா ஆமா வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தியா ஹெல்மெட்டை கைட்டு வைக்கணும்னு என்ன சொல்றீங்க ஆமா சரி ஒன்னு ரெண்டு மூணு 4 உனக்கு 4 லட்சம் கடை சொன்னேன் 5ஆவது லட்சம் கடை சொன்னேன் கூட வந்து பருப்பு வந்துடுற பேசுவாங்க அதிகமா ஓ அண்ணா குழந்தை இல்லைண்ணா ஆனா அப்படி குழந்தை இல்லைனாலும் எங்க வீட்டுக்காரருக்கு நான் ஒரு குழந்தை எனக்கே குழந்தை வீட்டுக்காரர் சரிமா அப்படி உத்தரவு தானே அப்ப நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சாப்பிட்டீங்க அப்படி இருந்தா கொஞ்சம் போயிடுவா மன்னவரை பார்க்க வேண்டும் தானே இருப்போ தாதிமார்கள் நீ ஒரு பெண் தாதி அவ ஒரு பெண் தாதி எனக்கு வாங்க எப்படி என்னோட தாதிகள் தாதிகள் அதிநிறைவாக அழைத்திருக்கிறது ஒரு ஆமாங்க யாரை பார்க்கணும் மன்னரை பார்க்க வேண்டும் அது இந்த புது பெருவத்து நகரத்திலே எதற்காக நாடகம் ஆமாங்க அந்த அம்மன் யாகஜனனி அம்மனுக்காக நாடகம் கருமாரி அம்மனுக்கும் எப்படி யாகஜனனி அம்மனுக்காக திருவிழா செய்து எப்படி நெருப்பதிலாம் திருவிழா செய்தானே நெருப்பதியா சரிம்மா பாருப்பா ஏன் பாருடா செங்கல்பட்டு மாவட்டம் ஓம் ஸ்ரீ வீரபாஞ்சலம் குறைந்தாலும் எப்படி எங்களை மன்னிக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அடி அனைவரும் வணக்கம் எங்க வீட்டுக்கு நான் வந்து நம்ம சொல்லிக்கிறோம்